ஐந்து கரந்தனை யானை முகந்தனை இந்தின் இளம்பிறை போலும் இயற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஆடும் பரிவேல் அணிசேவலன பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மாமுனிவர்களே, மகாவிஷ்ணுவே பராசர மகரிஷி மூலமாக சத்யவதி என்ற மங்கையிடம் வேதவியாசராக தோன்றினார். அந்த வேதவியாசர்தான் ஒன்றாக இருந்த வேதத்தை 4 பாகங்களாக பிரித்து 4 சீடர்கள் மூலமாக உலகில் பரவச் செய்தார். வேதங்களை அபியாசிக்க இயலாத மங்கையரும் பாமரரும் வேத தர்மத்தின் உண்மை அறிவை அடைய வழி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தால் மகாபாரதம் என்ற இதிகாசத்தையும் 18 புராணங்களையும் வியாசரே இயற்றினார். அவர் என்னை ஓர் முக்கிய சீடராக ஏற்றுக்கொண்டு எனக்கு அவற்றை அத்தியானம் செய்வித்தார். இவ்வாறாக சூதமுனிவர் தொடர்ந்து கூறலானார். முதலாக ஸ்ரீ தேவி பாகவதத்தை சிரவணம் செய்தவன் பாரிஷித்து மாமன்னனின் மகனான ஜனமேஜயன். ஜனமேஜயனின் தந்தை பாரிஷித்து மன்னனுக்கு பாம்பு தீண்டி மரணம் சம்பவிக்கும் என்ற பிராமண சாபம் ஏற்பட்டிருந்தது. அதன்படி பாரிஷித்து மன்னன் இறந்து விடவே அந்த துர்மரணத்தின் தீவினையிலிருந்து தன் தந்தையை காத்து ஆத்மசாந்தி காணச் செய்ய வேண்டும் என்று ஜனமேஜயன் விரும்பினார். எனவே அவன் வியாசரை வேண்டி அவர் மூலம் அவரின் புண்ணிய சிறப்பினால் தனது தந்தை மகாசக்தி தேவியின் சாயுஜ்ய பதவியை அடைய வேண்டும் என்று விரும்பினார். ஜனமேஜயனுக்கு தேவி பாகவதத்தை 9 நாட்கள் வரை வியாசர் தொடர்ந்து கூறினார். அந்த 9 நாட்களிலும் தினம்தோறும் பராசக்தியை நவாவரண விதியினை அனுசரித்து பூஜிக்க வேண்டும் என்ற நியமத்தையும் வியாசரே ஏற்படுத்தினார். 9வது நாளன்று தேவி பாகவதத்தை வியாசர் சொல்லி முடிக்கும் தருவாயில் ஜனமேஜயனின் தந்தை தேவியின் சாயுஜ்ய பதவியை அடைந்து தன் குமாரனுக்கு காட்சியளித்து, நீயே எனக்கு உண்மையான அருமை புத்திரன், வியாசரது அருளாலும் பார்வதி தேவியின் திருவருளாலும் தேவி பாகவத கதாசிரவணத்தின் பெருமையினாலும் துர்மரணத்திலிருந்து துக்க கதியிலிருந்து என்னை விடுவித்தாய். உன் மூலம் நான் தன்யனானேன். புத்தென்ற நரகத்திலிருந்து மீட்ட நீயே சத்புத்திரன் என்று கூறி மறைந்தான். ஜனமேஜயனும் வியாசரை போற்றினான். எனவே இந்த தேவி பாகவதம் மிகவும் மேன்மையானது. இந்த புராணத்தை சொல்லியும் கேட்டும் வரும் மக்களுக்கு அறம் பொருள் இன்பம் வீடு என்ற 4 பேறுகளும் சித்திக்கும். குடும்பத்தில் ஒரு நாள் அல்லது அரை நாள் அல்லது ஒரு கண நேரமாவது ஸ்ரீ தேவி பாகவதம் என்ற இந்த கதையமுதை தானாக படித்தோ பிறரை கொண்டு படிக்கச் செய்து கேட்டு வந்தாலும் அந்த குடும்பத்தில் துயரங்கள் மற்றும் துன்பங்களின் தொல்லை இராது. அதர்மத்துக்கும் அற்ப ஆசைகளுக்கும் இடமாக உள்ள இந்த கலியுகத்தில் அற்ப ஆயுளோடு கூடிய மக்களுக்கு பெரும் பெரும் தர்மங்களை செய்ய நேரம் கிடைப்பதில்லை. அதை கருதியே வேதவியாசர் ஸ்ரீ தேவி பாகவதம் என்ற இந்த புராணத்தை இயற்றி இருக்க வேண்டும். ஏதாவது பயனை கருதி பாகவதத்தை பாராயணம் செய்ய விரும்புவோர் சில மாதங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது ஐப்பசி, சித்திரை, மாசி, ஆடி ஆகிய 4 மாதங்களை முக்கியமாக குறிப்பிடுகிறார். அதனால் சாரதா நவராத்திரி, வசந்த நவராத்திரி, மகா நவராத்திரி, அஷ்டா நவராத்திரி என்ற 4 விதமான நவராத்திரி புண்ணிய காலங்களில் 9 நாட்களுக்கும் நவயக்ஞ விதிகளை கடைபிடித்து இப்புராணத்தை பாராயணம் செய்ய வேண்டும். அதனால் எல்லா விதமான புண்ணிய நற்பயன்களும் கிடைத்துவிடும், விருப்பங்களும் நிறைவேறும். பாவிகளும் கயவர்களும் கூட தூய்மை அடைந்து நன்மை பெறலாம். தீர்த்த யாத்திரைகள், அரும் பெரும் தவங்கள், விரத அனுஷ்டானங்கள், மகாமந்திர ஜபங்கள்,
சித்திகள் முதலானவற்றாலும் அடைய முடியாத பலன்களை கூட இந்த தேவி பாகவத கதாசிரவணத்தால் அடையலாம். எனவே ஸ்ரீ தேவி பாகவதம் புராணங்களிலேயே மிகவும் சிறப்புடையதாகும். கன்னிராசியில் சூரியன் இருக்கும் புரட்டாசி மாச அமாவாசைக்கு பிறகு அஸ்வின சுக்தத்தில் சுக்லபக்ஷ அஷ்டமியில் தேவி பாகவத மகாபுராணத்தை பொற்பீடத்தில் வைத்து பூஜித்து தேவி பாகவத மகா ரகசியத்தை அறிந்த ஞானவான்களுக்கு தானம் செய்தால் தேவியின் சாயுஜ பதவியை அடைகிறான். குணமாகாத கொடிய வியாதிகளும் அபசகனங்களால் ஏற்படும் ஆபத்துகளும் துன்ப துயரங்களும் துக்கங்களும் பலவிதமான பயங்களும் தேவி பாகவதத்தை கேட்டாலே பறந்தோடிவிடும். புத்திர பேர் உண்டாகும். இது படிக்கப்படும் வீடு தூய்மையாகவும் குடும்பம் ஆனந்தமயமாகவும் இருக்கும். இதை படிக்கின்ற வேதியன் வேத பண்டியத்தியங்களில் முதன்மை பெறுகின்றான். தத்துவ ஞானி மேலும் தத்துவ ஞானி ஆகின்றான். உண்மையான தத்துவ ஞானியும் ஆகின்றான். வீர தர்மமுள்ள அரசினன் பலமும் திறமையும் நிம்மதியும் பெறுகின்றான். வணிகன் அதிக செல்வம் அடைகின்றான். மற்ற தொழிலாளிகள் உயர்வடைகிறார்கள். மலடிகளுக்கும் அடிக்கடி கர்ப்ப சிதைவு உண்டாகும் பெண்களுக்கும் புத்திர பேறு உண்டாகும். எதுகுலத்தில் பிறந்த வசுதேவர் பிரதிநிதித்தை தேடிச் சென்று தன் மகனான ஸ்ரீகிருஷ்ணன் வெகு காலமாக திரும்பி வராமல் இருக்கின்றான். அவன் திரும்பி வர வேண்டும் என்று தன் விருப்பத்தை கூறினான். அதன் பிரசேனஜித்தின் ஆலோசனையின்படி ஸ்ரீ தேவி பாகவதத்தை நவாயக்ஞ அனுஷ்டானம் செய்தார். உடனே தன் மகனான கிருஷ்ணன் திரும்பி வந்தார். அதனை பார்த்து மகிழ்ந்தார். இவ்விதமாக புராண கதைகளில் கூறப்படுவதால் தேவி பாகவதத்தை தினம்தோறும் சிரவணம் செய்தால் அறம்பொருள் இன்பம் வீடு முதலான 4 சித்தியாகும். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமெல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிரான் கடை கண்களே. நன்றி.